ஹலோ காய்ஸ், நான் விஜய். வெல்கம் டு கிங் தாட். இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வேகமாக மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியா இருக்கிறதுலே பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கியிருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும், அது பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கு அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்குன்னா, நம்ம இப்போ ரீசண்டாக வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, உலக வங்கி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு ஓவரால் சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுத்து அதில் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே வறுமை கோட்டுக்கு எந்த அளவுக்கு கீழே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ ஃபர்தராக பார்ப்போம். நம்ம இந்தியாவில் உலக லெவலில் கம்பேர் பண்ணும்போது வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறபடி வேர்ல்டு பேங்க் 2019 கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8.4% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2020 இன்னும் அதிகமாயிருக்கு. அது எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9.3% மக்கள் இன்னும் அதிகமாகவே வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே 2020 7 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2020 மட்டுமே 5.6 கோடி மக்கள் இந்தியாவில் மட்டுமே புவர், அதாவது வறுமை கோட்டுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உலக வங்கி ஒரு எடுத்த சர்வேல இது சொல்லப்படுது. இந்த சர்வே உலக லெவலில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அந்த எத்தனை சதவீதம் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே தெரியும், கொரோனா வைரஸ் வந்தனால தான் இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணவங்களுக்கு முழுக்கட்டும் அவங்களுக்கு பாதிப்பாயிருக்கு. கிட்டத்தட்ட வீட்டு வாடகை கூட கொடுக்காத அளவுக்கு சில பேர்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சில பேரை வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க. சில பேர் வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணல. ஏன்னா அவங்களோட ஓனரே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்குன்னு சில சலுகைகள்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னதுன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தனால தான் இன்னும் அதிகமாக ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இதில் கணக்கெடுத்து சொல்கிறாங்க. இது மேலும் இன்னும் அதிகமாக ஆகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதமோ 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு நியூஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். என்னன்னா, டாலர் இருக்குல்ல, ஒரு டாலர் ரூ. 70 இருந்துச்சு. ஆனால் 70, 72 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாலரை ஒரு டாலர் கம்பேர் பண்ணால் ரூ. 82 அப்படின்ற ரேஞ்சில் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த இது இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சர்வே இருக்குல்ல, நான் இப்போ சொன்ன இந்த சர்வே வேர்ல்டு பேங்க் அவங்களா ப்ரைவேட்டாக இருக்கிற சில கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்கும்ல, அவங்கக்கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ், இந்தியன்ஸோட டீட்டெயில்ஸை வாங்கி அவங்க வெளியிட்ட ஒரு விஷயந்தான். 2011 அந்த வருஷத்துலேருந்து இது அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் இவங்க சொல்கிறத காட்டிலுமே இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நிறையா பேருக்கு வீடு இல்லாமல் போயிருக்கு, வேலை இல்லாமல் போயிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சுச்சுவேஷன், ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்காங்க. ஸோ இதனால பிஸ்னஸ் கூட பாதிப்பாயிருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தவங்க பிஸ்னஸ் கூட பாதிப்பாயிருக்கு. ஆனால் இது இவங்க எல்லாத்தையும் சர்வே எடுக்கும்போது அந்த 2020 அந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாயிருக்கு. இன்னும் வறுமை கோடுன்ற ஒரு விஷயம் இன்னும் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம இந்தியா தொழில்துறையில் இன்னும் பின்தங்கி தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க வேர்ல்டு பேங்க். நேற்று ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதத்தில் இந்தியாவும் சைனா, ரஷ்யா 3 பேருமே அமெரிக்காவை காட்டிலுமே ரொம்ப முன்னேறி வந்துட்டாங்க அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தவர் சொல்கிறாரு. ஸோ அந்த இதிலலாம் நம்ம பெரிய ஆளாக வந்திருக்கோம். ஆனால் இன்னுமே பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா டெவலப்பிங்கில் மட்டுமே தானே இருக்கே தவிர இன்னும் டெவலப் ஆகலை. ஒவ்வொருத்தவங்களுமே பெரிய ஆளாக ஆனால் மட்டும்தான் இந்தியாவை மேலுமே உயர்த்த முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு சொல்யூஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நான் இன்றைக்கி தெரிஞ்சனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off. நான் விஜய் கிங் தாட். Bye.